You know, your eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட்டு சித்ரா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் ஓய்ஜி மகேந்திரன், என்னுடைய இனிய நண்பர். நீண்ட காலமாக நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். கடந்த 54 ஆண்டுகளாக சினிமா உலகில் தொடர்ந்து பல்வேறு கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஓய்ஜியம். சிவாஜி, எம்ஜிஆர் போன்றவங்களாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே தொடர்ந்து தங்களுடைய நாடக கோயில் வச்சுட்டு நாடகங்களையும் நடித்து கொண்டிருந்தார். அதே பணியை தான் இன்றைக்கி ஓய்ஜி மகேந்திரன் பண்ணுறாரு. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நாடகங்களில் தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக நடிக்கும்போது மக்களை சிரிக்க வைப்பாங்க. அவங்களே உணர்ச்சிகரமான வேடங்கள் நடிக்கும்போது மக்களை அழ வைக்கிறது இருக்க, அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை சர்வ சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருப்பவர் தான் ஓய்ஜி மகேந்திரன். அதுதான் அவருடைய மிகப்பெரிய திறமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பன்முகம் திறமை பெற்ற ஒரு கலைஞராக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேராக அமையக்கூடியது. அவரை டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாக நம்மளுடைய ஸ்டூடியோக்கு வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரி எத்தனை வருஷத்து நண்பர்கள் நாங்கிறது மறந்து போச்சு. மோர் தென் 50 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் உங்கள் ப்ரோக்ராமுக்கு இது நான் ரெகுலராக பார்த்துட்டு வரேன். நிறைய ஃபுல் ப்ரோக்ராம், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யூடியூப் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் அவர் பேர். ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டார் எல்லாரையும். ஸோ ரொம்ப சந்தோஷம். மகேந்திரனுக்கு சிவாஜி எந்த அளவு உயிர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதான் நான் யாருக்கிட்டே நேற்று சொன்னேன், ஏதாவது உக்ரைன் வாரை பற்றி என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அங்கே கூட ஏதாவது சிவாஜி பற்றி சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஆரம்பிச்சிச்சு அந்த பந்தம். அது எப்படி சொல்ல தெரியல சார். எனக்கு ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் நிறைய எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேன். அதாவது ஏர்லி ஃபைட்டிங் பிக்சர்ஸ் பார்த்துட்டு சிவாஜி ரசிகரான ஆள். ஆமாம், ஃபைட்டிங் பிக்சர். ஏன்னா எம்ஜிஆரும் எங்கள் அப்பாவும் அவரோட நெருங்கிய நண்பர். அது உங்களுக்கு தெரியும், அந்த நட்பு உங்களுக்கு தெரியும். ஸோ நாடோடி மன்னன், அந்த பாக்தாத் திருடன், அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாமே போயிருக்கேன். அதெல்லாம் இது பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் அப்போ லேடிஸ் கிளப்னு அம்மா நடத்தியிருந்தாங்க. அதுதான் இந்த ஸ்கூலோட ஆரம்ப காலத்தில். அப்போது எங்கள் லேக் ஏரியாவில் அந்த பாலா மூவிஸ் அவர் ப்ரொடியூசர் இருந்தார், கிருஷ்ணசுவாமி சார். அந்த அவங்க மிஸ்ஸஸ் அங்கே ஒரு செக்ரட்டரி எங்கள் அம்மாவோட சேர்ந்து. அவங்க அப்பப்போ அந்த 16mm படத்தில் ஃபஸ்ட்டு டைம் நான் படிக்காத மேதை பார்த்தேன். அது 16mm பார்த்த உடனே என்னுடைய ஆட்டிடியூட் டு சினிமாவே மாறி போச்சு. எப்படி ஒருத்தர் நடிக்க முடியுமா, எனக்கு அது நம்பவே முடியல. அதில் வேறு என்னென்னா, அந்த சமயத்தில் ஸ்கூலில் ப்ரிசைட் பண்ணுறதுக்கு சிவாஜி சார் வந்திருக்கார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எல்லாரையும் தெரியும் இல்லையா, அவர் ஒய்ஜிபி தெரியாதவங்களே கிடையாது அந்த இண்டஸ்ட்ரியில். நான் எங்கள் அப்பாவை திருப்பி கேட்குறேன், இந்த ரங்கன்ற இவர் தானா, இருக்க முடியாது அது அப்படி. ஏன்னா அந்த நேச்சுரல் ஆக்டிங்கின் கம்ப்ளீட் மொத்த வடிவமே அந்த ரங்கன் கேரக்டர் படிக்காத மேதை தான். ஸோ அதுலேருந்து ஆஹா ஆக்டிங்கில் இவ்வளவு இருக்குது, இதை ரசிக்காமல் நம்ம விட்டோமேனு அங்கே தான் எனக்கு டேர்ன் ஓவர். அதுக்கப்புறம் தான் நான் கட்டபொம்மன் மற்றதெல்லாம் பார்த்தது. 16mm பார்த்து அந்த அதில் முக்கியமாக அந்த ரங்கராவோட அவர் பண்ணுற சீன்ஸ், அந்த முடியாத மாமான்னு ஒரு சீன் வருமே, அதெல்லாம் பார்த்து எப்படி நடிக்கிறார் அந்த ஆள். அப்புறம் அவருடைய நாடகங்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். தேன்கூடு, களம் கண்ட கவிஞன், நீதியின் நிழல் நோ ட்ராமா போட்டார். அப்போது எல்லா நாடகமும் போய் பார்ப்பேன். பேசக்கூடிய வாய்ப்பு எப்போ மகேந்திரன் கிடைச்சது? அது கொஞ்சம் லேட்டராக தான் கிடச்சிது. எங்கள் நாடகங்களை அவர் பார்க்க வர ஆரம்பித்த போது, சின்ன வயசில் ரொம்ப அப்பாவோட போவோம், என்னடா அப்படி தட்டி கொடுக்குறதோட சரி. அவர் ஃப்ரெண்டு, அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால அது கிண்டல் பண்ணுவார். அது எந்த விதமான இதுவும் கிடையாது. என்னையா நீ எம்ஜிஆர் ரசிக்க, உன் பையன் பற்றியா ஏன் ரசிக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அது மாதிரி நான் கொஞ்சம் ஒரு மெட்ரிக்கெல்லாம் முடித்து பியூசி அப்போவும் நடிச்சுட்டு தான் அந்த நாடகங்களை பார்த்து அவர் நேராக பேச ஆரம்பிச்சது தான் அவரோட பேச தைரியமே வந்தது. அப்புறம் ரொம்ப க்ளோஸாக நான் ஒரு ரசிகனாகவே ஆகிட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, அவருடைய சவாலே சமாளி அதோட ஃபங்க்ஷன் ஒன்று திருச்சியில் பெருசாக இருந்தது. எங்கள் ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டு வாசிக்க சொன்னார். அது அவர் மேடையில் தான் அவர் பார்த்தா. அதுக்குள்ளே நான் அந்த பேச ரொம்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நான் அவரோட பேசும்போது நான் சும்மா நீங்கள் எதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். நான் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்கன்னு. அது கொஞ்சம் முதல்ல வெறுப்படா, நேடா பண்ணேன்டா படா
அப்படி அவர் தெரியுமே எப்படின்னு. அப்புறம் அதில் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நிறைய டிப்ஸ் எனக்கு கிடைச்சிது. நான் எந்த ஆக்டிங் ஸ்கூலும் போனாலும் கிடைக்கக்கூடியாத நிறைய டிப்ஸ் அவரோட பேசுனது கிடைச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராயிட்டாங்க. கமலாம்மாவில் மூத்த பையன் நீதான்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் அவர் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு வருவார். அப்போலாம் அந்த குர்த்தா அதில் அந்த மாதிரிலாம் நான் போட்டுன்னு அலையிறது காலேஜில் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு அப்படிலாம் இதாச்சு. அண்டு லக்கிலி எனக்கு அமைஞ்ச லைஃப் பார்ட்னரும் பயங்கர சிவாஜி ரசிகை. அருமை. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசியிருந்த போது நான் என்ன சொன்னேன், நம்ம எங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச் லவ் மேரேஜ்னு சொல்லணும். எனக்கு சுதாக்கும் நீ வந்து சிவாஜி ரசிகனாக இருக்கணும், எம்எஸ்வி ரசிகனாக இருக்கணும், இல்லாட்டா நமக்குள்ள ரொம்ப இது உங்களை விட நான் அவங்கள 2 பேருக்கு ரசிகேன். பட் எனக்கு சரோஜா தேவி ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஐயோ எனக்கு பிடிக்குமா? ஸோ அது இப்படி தான் அவர் மேலே அப்படி முதல்ல வந்து அவர் மேலே ஒரு பாசம், ஒரு அட்மிரேஷன், அதுக்கப்புறம் காதலாகவே மாறிடுது. இப்போ வந்து அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க ஸ்கூல்ல படிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் அது நான் ரொம்ப தேங்க்யூ சொல்றேன். நாலேஜ் ஆன் இட். ரொம்ப கடுமையா படிச்சீங்களா நம்ம ஸ்கூல்ல? அப்படி இல்ல சார். படிப்போட ஸ்போர்ட்ஸ் தான். இல்ல முடியெல்லாம் கொட்டி போச்சு அதனால கேட்டேன். இல்ல அப்படி இல்ல. ஃபோன் ஆக்டிவிட்டீஸ் அதனால. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த நேரத்துல வந்து YGP மேம் வந்து நான் நினைவுபடுத்த நான் வந்து ஆசைப்பட்டேன். Thank you so much for all the memories. ஒரு 4 நாள் முன்னாடி தான் உங்களோட மெமோரியல் டே வந்தது. சோ நல்ல அதுக்காக சார் ஐ திங்க் டெஸ்டினி கம்ஸ் இன்டு இந்த வாரத்துல வந்து உங்ககிட்ட பேசணும். மேமோட ஆசீர்வாதத்துல உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. எனக்கு எங்க ஃபேமிலி 25 பேரு, எங்க மாமால இருந்து நான், அதுக்கப்புறம் என்னோட ஒரு 1981ல இருந்து இப்போ 2024 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 25 பேர் படிச்சிருக்காங்க. அப்பா அருமை. உங்களுக்கு என்ன தனி கிளாஸ் வச்சாங்களா உங்க ஃபேமிலிக்கு? நாங்க 25னா மாத்தி ஓவர் தி பீரியட் மாதிரி லாக் அண்ட் கீ மாதிரி. இப்போ நீங்க எங்க? அதுக்கப்புறம் நான் எங்க அக்கா, நானு, அதுக்கப்புறம் எங்க அக்கா பசங்க, ஹோப்ஃபுல்லி என்னோட பேரன் பேத்தி பரம்பரையா படிக்கிறீங்க. அந்த அப்ளிகேஷன் கியூ வாங்கிட்டாங்க, வாசல்லே நின்னு இருக்கீங்க போல இருக்கு எவ்ரி இயர். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் இப்போ வந்து மயிலாப்பூர்ல இருக்கேன் சார். ஓகே சித்ரா சார் வணக்கம். உங்களையும் நான் வந்து எனக்கு கோவிட் பிளிஸ்ன்னு சொல்ற மாதிரி ஒரு சினிமா பிளிஸ், ஒரு கொரோனாக்கு ஒரு பிளிஸ் மாதிரி ஒரு 5-6 வருஷமா போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம் சார். 2018ல கே பாக்யராஜ் சார் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்ச குறிக்கோஸ் ரங்கா வரைக்கும், இப்போ வைஜிஎம் சார் இருக்க வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் காத்தால சுப்ரபாத மாதிரி 7:59க்கு நான் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் வண்டி இப்போ வந்து அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு தேங்க்யூ சார். சித்ரா சார், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி, அப்புறம் வைஜிஎம் சார்ட்ட ஒரு கேள்வி சார். சார் இப்போ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னீங்க. எனக்கு முன்னாடி செல்வன் சார் திரும்ப பாஸ்டன் ஒரு நேரு சொன்னாரு, இந்த மாதிரி நாம ஏன் ஒரு டைரக்டரி வைக்க முடியாது, ஏன் வந்து நம்ம ஒரு ஃபோரம் வச்சுக்க முடியாது, எல்லாமே இப்போ வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்மளும் சினிமால நிறைய டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம். அந்த டைரக்டரியில நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு. நீங்க வந்து ஆக்டர்ஸ்ல இருந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர், உங்களுக்கு தெரியாத கான்டாக்ட்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கான்னு அது ஒரு ஃபாலோ அப் கேள்வி. இல்லை, நிச்சயமா அதை பண்றோம். அது என்னன்னா, அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண முயற்சி இல்லை. எல்லாரும் ஒருங்கிணைச்சு அதை பண்றோம் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆகும். அதனால் அதுக்கான முயற்சியில் இருக்குது. இப்போ தான் அதுக்கு வந்து பேஸ் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய முயற்சி. அதை பண்ணி முடித்தோம்னா நிச்சயமாக பல பேருக்கு பயனளிக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கும். நிச்சயமா பிரபு சார், கார்த்திக் சார், நீங்க ஒரு வருஷம் முன்னாடியே சொன்னீங்க. இன்னும் கார்த்திக் சார் நான் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்தேன். ஏன்னா அவரோட எல்லாரும் வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா அவரோட லெவல் வந்து எனக்கு தெரியும், அவரோட ஆக்டிங் கேப்பபிலிட்டி எப்படி தெரியும். அவர் வாயால சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு பிரபு நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியில் வருவார் விரைவிலேயே. கார்த்திகை பற்றி நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கார்த்திக் வந்து பெருமாள் மாதிரி, அதாவது தெய்வம் மாதிரி. அவராக காட்சி தந்தால் தான் உண்டே தவிர நாம போய் அவரை பார்க்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அது பழைய வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி. அவர் மழை பெய்தாலும் பெய்யாமலும் இருக்கலாம்ன்ற மாதிரி, வந்தாலும் வருவார், வராமலும் இருக்கலாம், அப்படிதான் அவர். பட் வருவார் சார். நீங்க சொல்லிருப்பீங்க, நீங்க கர்ணன் ஆடியோ லான்ச்ல வந்து என்னோட அது நான் ஒரு 100-200 வாட்டி பார்த்திருப்பேன். எல்லாரும் எதுக்கு ஆக்டிங் ஸ்கூல் போறாங்க, கர்ணன் படத்தை பாருடா அவரு அப்படி சொல்லுன்னு சொல்ற மாதிரி. எனக்கு எப்படின்னா இப்ப டெக்னிக்கலா வந்து ஒரு டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்வால்வ்மெண்ட் தேவைப்படும் எனக்கு தெரியும். ஆனா ஆக்டிங்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாலிவுட்ல வந்து மற்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷன் ஒண்ணு கிடையாது. எல்லாமே ஒரு ஆக்ஷன்,
இல்லை ஒரு எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து டிராமா பேஸ்டு வந்து எல்லாம் தெரியுது. ஆக்டிங்னு ஒரு ஸ்கூல் கேட்பேன். ஏன்னா டெக்னிக்கல் எடிட்டிங்க்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல், ஏன்னா யாருமே வந்து அப்ரெண்டிஸ் பண்ற மாதிரி யார்ட்டையும் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட போற மாதிரி எனக்கு தெரியல, இந்த மாதிரி தெரியல. ஆக்டிங்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் இருக்கணும்னு உங்க ஒப்பீனியன் எப்படி நீங்க நினைக்கிறீங்க சார்? சிவாஜி சார் எந்த ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனார்? போல. ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது, பூனால பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட் ஆக்டிங்ன்றது ஓரளவுக்கு தான் சொல்லித்தர முடியும். அது உங்களுக்குள்ளே இருக்கணும். இட் ஹாஸ் டு கம் அவுட். நீங்கள் டெக்னிக்கல் எதுனா அது வந்து எல்லாம் டெக்னிக்கல் திங். இதை எடுத்து இப்படி போட்டால் இந்த சாக்கெட்டில் போகும், அதில் போகும், இந்த இந்த எக்ஸ்போஷர் கொடுத்தா லைட் வரும்ன்றதால டெக்னிக்கலாக சொல்லித்தர முடியும். ஆக்டிங்கு என்னதான் இருந்தாலும் அந்த ஆக்டர், அவனுக்குள்ள ஒரு ஆக்டர் இருந்தால் தான் அவன் பரிமளிக்க முடியும். ஸோ ஐ எம் நாட் வெரி மச் இன் ஃபேவர் ஆஃப் தீஸ் ஆக்டிங் ஸ்கூல்ஸ். அதை விட எனக்கு என்னென்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் இஸ் த பெஸ்ட் ஆக்டிங் ஸ்கூல் ஃபார் எனிஒன்றது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்ப நாளாக அவங்க சினிமாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பேஸ் தியேட்டராக இருக்கும். அது இல்லாமல் இருந்ததே இல்லை. நீங்கள் சொன்ன ஹாலிவுட்டை எடுத்து பார்த்தாங்க. ஸோ ஆக்டிங் ஸ்கூலுங்கிறது எஸ், அது வழிபடுத்தலாம், அவ்வளோதானே தவிர ஐ எம் நாட் வெரி மச் இன் ஃபேவர் ஆஃப் அன் ஆக்டிங் ஸ்கூல் டு டீச் ஆக்டிங். இப்போ எத்தனையோ பேர் வந்து இப்போ சிவாஜி சாருக்கு எந்த ஆக்டிங் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க, வந்தது வரல. இப்போ கமலஹாசனே எந்த ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனார், போலியே வந்தார். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து பண்ணுறதுக்கு வேணால் ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஹெல்ப் பண்ணலாமா. யூ கேனாட் கிரியேட் அன் ஆக்டர், இட் ஹாஸ் டு பி வித்தின் ஹிம்ன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஆனால் அதெல்லாம் தான் நான் சிவாஜிங்கிறவர் இஸ் அ பார்ன் ஆக்டர்னு சொல்லுவேன். அவர் பார்ன் ஆக்டர் ஒரு அவதார் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஃபார் ஆக்டிங். நீங்களும் ஒரு காரணம் தான் சார். சிவாஜி படத்தை நான் வந்து ஒரு திருநாளம்போலோட அவர் இன்டெப்டா போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். 75 அப்புறம் ஓவர் ஆக்டிங்னு அவர் போன் பண்ணதுக்கு கல்தூன் இப்போ பார்க்கும்போது இல்லையே வைத்தியமேந்திரன் சொல்றது அப்போ முன்னாடிக்கு இப்போ 80s அப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸே தெரியுது. அதுக்காக சார் சிவாஜி சார் என்ன ஒரு தடவை கேட்டார், ஆக்டிங்கிறதுக்கு மீனிங் பாடுற டிக்ஷனரினா எக்ஸாஜரேஷன் ஆஃப் ஒன்ஸ் நேச்சுரல் செல்ஃப்னு இருக்கு மீனிங். எக்ஸாஜரேஷன் இருக்கு. ஆக்டிங்னாலே யூ ஆர் ஓவர். அது அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், அவ்வளோதானே தவிர ஓவர் ஆக்டிங்னு எதுவுமே கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து உங்கள் வீட்டில் உங்கள் தாய் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு அம்பானி லெவலில் இருக்கிற ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்லம்மில் இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ கதறி அழுவான், அவன் கதற மாட்டான். அப்போ இது ஓவர் ஆக்டிங், அது சட்டில் ஆக்டிங்கா? ஆக்டிங்னாலே இஸ் எக்ஸாஜரேஷன். அதில் சில சமயம் என்னன்னா நமக்கு அந்த கதை பிடிக்காமல் போகலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாமா, அப்போ நமக்கு அப்படி படுமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்னால இட் இஸ் எக்ஸாஜரேஷன். நேச்சுரல் ஆக்டிங்னா என்னென்னா இப்போ நிறைய பேர் பண்ணுறது எந்த வித எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் என்ன சொன்னாலும் நான் மாட்டேன் இப்படியே தான் நிற்பேன்றாங்களே, அது நேச்சுரல் ஆக்ட். அது எனக்கு வராது, வேண்டாம் எனக்கு அது. நன்றி சார். சார் வணக்கம் சார். சித்ரா சார், ஒய் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் கௌதம், நான் ஆப்பிரிக்கால ஒர்க் பண்றேங்க. சார் வைஜி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். இப்ப நீங்க வந்து எக்கச்சக்க டிராமாஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, ரைட்? இப்ப உங்க அப்பா பீரியட்ல இருந்து வைஜிபி சார் பீரியட்ல இருந்து வந்து இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 36 வயசுங்க சார். எங்க அப்பாலாம் வந்து 70 வயசு அவருக்கு. ஸ்டில் ஆக்டிவ். அப்ப அவர் சொல்லியிருக்காரு எனக்கு, நாங்களாம் 80s இருக்கும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து டிராமாஸ் தான். 70s 80s எல்லாம் வந்து வைஜிபி சார் டிராமா, அப்புறம் எஸ் வி சேகர் சார் டிராமா, இந்த மாதிரி நிறைய இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு டிராமா ட்ரூப் இல்ல அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல. அதுதான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சென்னையிலேயே 20 டிராமா ட்ரூப் இருக்கு, டிராமாஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ மக்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுதுங்கிறதுனால தியேட்டருக்கும் சினிமா தியேட்டருக்கே நிறைய பேர் போறது இல்லையா. இப்போ நானும் சித்ராவும் இதே ப்ரோக்ராமை ஒரு அண்ணாமலை மன்றத்தில் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நீங்கள் வருவீங்களா? இங்கே கிடைக்கிறதுங்கிறதுனால தான், அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால தானே தவிர நாடக கலை அழையில் சினிமா 100 சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 6 தான் ஓடுது, 10 தான் ரிலீஸ் ஆகுதுன்னா சினிமா தொழிலே அழிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. டைம், தி இன்ட்ரெஸ்ட் ஹஸ் சேஞ்ச். முன்ன அவங்க சொன்ன மாதிரி முன்ன ஒரே என்டர்டெயின்மெண்ட், ட்ராமா, டான்ஸு, மியூசிக். அதனால தான் அது அப்போ ரொம்ப பரிமளிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே சென்னையில் நிறைய நாடக குழுக்கள் இருக்காங்க, நல்லா போட்டுக்கிட்டே வராங்க. அதை நான் எந்த காரணத்தையும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொல்றது என்னன்னா வந்து இன்னைக்கு அந்த டிராமா ட்ரூப்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப உங்களுக்கு நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 பிளஸ் 7000 பிளஸ் ஸ்டேஜஸ் ஏறினவங்க, 10,000 பிளஸ் அப்புறம் வந்து 10,000 பிளஸ். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து யுஏஏ தான் வந்து ஓல்டஸ்ட். கரெக்ட். இப்ப இருக்கிறதுல வந்து சீனியர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் பயனர். என்னோட ஒரு வயசான இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு ஈக்குவலா ஸ்கூட்டர்ல வந்து காத்தாடி ராமூர்த்தி. ஆமா, அதனால we are all passionately involved in theatre. அதான் சொல்றேன் சார். அதாவது
உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் ஓப்பன் ஆகிடுதுன்னு ஒன்று உங்களுக்கு என்ன பண்ண முன்னே வந்து டிரைவின் மட்டும்தான் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு இடமா இருந்தது. இப்போ எல்லா இடமும் வந்துடுது இல்லை, அதனால டிரைவினோட வேல்யூ குறைஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்களும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, வெவ்வேறு விதமான என்டர்டெயின்மெண்ட் கிடச்சி போச்சு. அதனால தான் நாடகத்துக்கு அவ்வளவா வருதில்லை. இப்போ சினிமாக்கே அவ்வளவா வருது இல்லையா? வீட்டில் உட்காந்து எல்லாம் ஓடிடிலாம் பார்க்குறீங்க நீங்களா? வெயிட் பண்றோம்ல படம் ரிலீஸ் ஆனோன்னு தியேட்டருக்கு போலாமா, எப்படா ஓடிடிக்கு வருதுன்னு. ஆப்பிரிக்கால வந்து தியேட்டர் கிடையாது சார், நாங்க ஓடிடி தான் பார்த்தாங்க. அது இல்ல, நான் உங்களேன்னு சொல்ல பொதுவா இங்கேயே சொல்றேன். நீங்க ஆப்பிரிக்கா விடுங்க, இங்க அரும்பாகத்துல அதே தான் கதி. ஸோ அவர் கேட்குற கேள்வி அதுதான். நாடக குழுக்கள் நிறைய இருக்கு, போட்டுட்டு தான் இருக்கா. பட் எத்தனையோ விதமான என்டர்டெயின்மெண்ட் வந்து போச்சு. இப்போ யூடியூப் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட், ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு என்டர்டெயின், இவ்வளவோ விஷயங்கள் வரும்போது அது டிஸ்ட்ரிபியூட் ஆகி போச்சு. முன்ன எனக்கு தெரிஞ்சு டான்ஸுக்கு போவாங்க, லைட் மியூசிக்கு கச்சேரின்னு போவாங்க, நாடகம் தான். 4 என்டர்டெயின்மெண்ட் தான் மக்களுக்கு. மேடையிலேருந்து சினிமாவுக்கு போய் முதலாக பாலச்சந்தர் டைரக்ஷன் நடித்த போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நான் போனது காலேஜ்லேருந்தே போனேன். காலேஜை கட்டடிச்சிட்டு போனேன் நான். முதல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை காலேஜை கட்டடிச்சிட்டு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கார் பார்க்கில் யூஸ்வலாக நாங்கள் சினிமா கிளம்புற டைமில் கிளம்பி ஷூட்டிங்க்கு போகிறோம். அதான் நான் சொன்னேன், யூஸ்வலாக சினிமா பார்க்க போவோம், சினிமா நடிக்க போகிறேன் பாரு. நான் அன்றைக்கி மழையெல்லாம் வேறு. லக்கிலி எனக்கு என்னென்னா, நவக்கிரகம் படத்தில் நான் நடிக்கும்போது அதான் பாலச்சந்தர் முதற்கூட்டு, அங்கே இருந்தவங்க எல்லாருமே நாடக நடிகர்கள் நடித்தவங்க. தன்னுடைய பலவீனத்தை அறிஞ்சு செயல்படுறவன் அதிகமாக ஜெயிப்பான். அதுதான் நான் ரஜினி கிட்ட அப்போ பார்த்தது. கமல் கிட்ட நான் தானே சிவா, நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னது கமல் சொன்னது. அது நான் என்ன சொன்னேன், சிவாஜிக்கு பின் இருக்கிறத பிரிக்கணும்னா கமலுக்கு முன் கமலுக்கு பின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நடிகர். ஸோ அதை பற்றி ஒன்றும் டவுட்டே இல்லை. முதல்ல புவனா ஒரு கேள்விக்குறியில் நான் பார்த்த ரஜினியை தான் நான் இன்றைக்கும் பார்க்குறேன். அதுதான் நான் முதல்ல பார்த்தேன் அவரை. ஸோ ஃபேமிலிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா சலுகை நான் எடுத்துக்கிறது இல்லை, அவரும் வந்து எக்ஸ்ட்ரா சலுகை எனக்கு கொடுத்துறது இல்லை. நான் ஃபோன் பேசுவேன், அவர் அங்கே கலருவார், தலைவரா அதில் முண்டா இன்னும் கரெக்டாக ஆகலடா அப்படின்றது நான் வந்து சிம்புவை சொன்னது. அது கிளிக் ஆகிடுச்சு. அது இம்ப்ரவைசேஷன், அது வந்து நாடக நடிகனுக்கு ரொம்ப ஈஸி சார். ராமா நலந்தானான்னு பண்ணியிருந்தேன், அதில் அதே மாதிரி அரக்கு இருக்கிறோம், அதில் ஸ்ரீகாந்தையும் கூட நடித்தார். ஸோ அவர் போய் சொல்லிருக்காரு, பாலு ஒரு அரக்கு இருக்க ஒருத்தர் இருக்கான் வைஜிபி புள்ள, அப்படியே இருக்காங்க, கரெக்டாக அவர் சூஸ் பண்ணார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.